இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவள்ளூர் மாவட்டம் திருக்கண்டலத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் தலைமை ஆசிரியையை மாற்றக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவ மாணவிகளிடம் தரக்குறைவாக பேசுவதாக குற்றம் சாட்டிய நிலையில் தலைமை ஆசிரியையிடம் கல்வி அதிகாரி மற்றும் காவல்துறையினர் விசாரித்தனர். இதனால் போராட்டம் கைவிடப்பட்டது. ஸ்கூல் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் திருக்கண்டல ஸ்கூல் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு என் பையன் படிக்கிறான். 10th A பிரிவில் ஸ்கூல் இங்கே இருக்கிற கிளாஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6th Aலேருந்து 10th வரைக்கும் இருக்குது. 10th வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்கூல் வந்து 20 வருஷமாக நல்ல ஒரு செயல்பாட்டில் தான் வந்து இருக்குது. நல்ல ஒரு 100% தேர்ச்சி விழுக்காடில் தான் இந்த ஸ்கூல் நல்ல பேர் எடுத்து கொடுத்து நின்றுறாங்க. இது வரைக்கும் வந்து எச்சமாக இருக்கட்டும் சாராக இருக்குது. இந்த ஒரு வருஷம் வந்து இந்த எச்சம் வந்து மாறி பிரச்சனை என்னன்னா எச்சம் அங்கங்கே பசங்க பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க எச்சமே தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து பிரச்சனை முற்றுப்புள்ளியாக இருக்காங்க. இந்த எச்சம் வந்து இந்த 1 year வந்து பதவி எடுத்துனாப்புல. எச்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷியாம்லா. அவங்க பதவி எடுத்துலேருந்து நல்ல பசங்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்கத்தை இது கொடுக்கலாம். இவங்க பசங்களான பேசுகிற வார்த்தையே வந்து பிஹேவியர் சரியில்லை. பசங்களான அதாவது என் பையனை என்ன பேசுகிறா போலன்னா வந்து ஆம்பளையானா உள்ளவாடா. இவங்களுக்குள்ளே நடந்துருக்க பிரச்சனை வேறு. ஒரு குழந்தைய வந்து ஒரு மாணவனை கேட்குற வார்த்தை இவங்க கேட்கல. ஆம்பளையா இருந்தால் உள்ளவாடான்னு இவங்க கேட்குறாங்க. இது இவங்க பையனை அந்த வார்த்தை அவங்க கேட்டிருப்பாங்களா? ஆம்பளையா இருந்தால் உள்ளவாடான்னு கேட்குறாங்களே. இவங்களுக்கு அந்த இது யார் கிடையாது. இவங்க சொல்கிற வார்த்தை தானே பசங்க பிடிச்சிருப்பாங்க. பசங்க இப்போ நாளைக்குள்ளே 4 பசங்களாக கூட சேர அப்போ நான் சொல்ல இதே தானே பேசிக்க தெரியும். ஒரு டீச்சராக இருந்தால் ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தால் நல்ல ஒரு உதாரணமாகவும் நல்ல ஒரு ஒழுக்கமாகவும் இருக்கணும். இவங்க அந்த ஒழுக்கத்துக்கு மாறாதான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ஸ்கூலில் வந்து இவங்க பேசுறது வந்து பசங்களுக்கு ஒரு பிறந்த நாள்லாம் வந்து சாக்லேட் கொடுக்க வருதுங்க குழந்தைங்க. அந்த குழந்தைங்கள வந்து நீனா கஞ்சாவை எடுத்துன்னு வந்துருக்கு. இந்த வார்த்தை வர இதெல்லாம் தப்பான ஒரு இது. பேரண்ட்ஸ் அதாவது ஒரு ப்ரேயர் மீட்டிங்னா கரெக்டாக ப்ரேயரில் வந்து ஒரு தேசிய கீதம், உறுதிமொழி, இந்த ஸ்கூலில் இன்றைக்கி ஒரு திருக்குறள், அது ஒரு பொருள் இதுன்னு சொல்லி ஒரு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயரில் கூட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யாரான்ஸ் பேரண்ட்ஸ் குடிச்சிருக்காங்க, குடிக்கல, இதெல்லாம் வேற கையை தூக்க சொல்லி 200 பசங்க பிறக்காங்க. 200 பசங்க ப்ரேயர் 6 to 10 வரைக்கும் இருக்குன்னா அந்த ப்ரேயரில் அதை வேற கேள்வி கேட்டிருக்காங்க. இதை கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸ் இது வந்து இவங்க கேட்கறத மாணவனுடைய ஒழுக்கத்தை வந்து திருப்பி இதுன்ற மாதிரி நடத்திருக்காங்க. பேரண்ட்ஸ் தானே நாங்கள் வந்து போராட்டத்துக்கு இதை விசாரிக்கிறதுக்காக டிஎஸ்பி, ஸ்கூல் டிஓ எல்லாம் வந்திருக்காங்க. இது 3 மாதம் கழிச்சு பப்ளிக் எக்ஸாம் வருது. பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து ஒரு நல்ல தீர்வு வந்து எங்களுக்கு கண்டுபிடிக்கும். இதுக்கு வந்து கல்வித்துறை அமைச்சராக ஒரு முன் உதாரணமாக இருந்து இது ஒரு வருஷமாக இந்த எச்சம் வந்து எங்களுக்கு வேணாம். பசங்களும் நாங்கள் சொல்கிறோம், பேரண்ட்ஸும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு எச்சம் இது வேணாம், டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு வேறு மிஸ்ஸை நாங்கள் மாற்றி எங்களுக்கு பசங்க இந்த வருஷம் 100% தேர்ச்சி விழுக்காடு இருக்குன்னா இந்த எச்சம் முற்றிலும் வேணாம். இந்த கல்வி சம்மந்தப்பட்ட டிஓவாக இருக்கட்டும், டிஎஸ்பியானது எல்லாமே வந்து நேரடி விசாரணை இன்றைக்கி வச்சுருக்காங்க. இந்த நேரடி விசாரணை வந்து இது எங்களுடைய ஆதங்கத்தை வந்து ஒரு தெளிவாக படுத்துறது. இது என்னுடைய பையன் மட்டும் பாதிக்கல, இந்த 200 பசங்களுமே தான் பாதிக்குது. இவங்க ஒவ்வொரு வாட்டியும் மிஸ்பிகேட் பண்ணிட்டு இருக்கிறது. இது முற்றிலும் வந்து இதை தவிர்த்துனா ஏது விசாரணை இந்த எச்சம் வந்து இன்றைக்கி டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு வேறு எச்சம் பதவி ஏற்க செய்யலாம். இந்த 10th பப்ளிக் எக்ஸாம் வந்து இந்த ஸ்கூலில் வந்து நல்லபடியாக செயல்படணும். இந்த ஒரு பிரச்சனை தான் இந்த ஸ்கூல்ல வந்து போயின்னு இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.